வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் இந்த ரெசிபியை ஆர்டர் பண்ணி சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஃப்ரிட்ஜிலேருந்து பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கும்போது நல்லா கட்டியாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கிறேன். ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சப்பாத்தி சாஃப்டாக வரும். ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றி பிசையாமல் இந்த மாதிரி நல்லா கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இது பிசைஞ்சு நல்லா தனியாக மூடி போட்டு வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பெரிய பெரிய க்யூபாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பட்டர் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி பெரிய க்யூபாக வாங்கி வச்சுப்பேன். ஸோ அதை நம்ம அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மீதியை நெய்யை காய்ச்சி வச்சுக்க போகிறேன். அதை நான் ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு பீஸ் மட்டும் நம்ம இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அமுல் பட்டர் நல்லாயிருக்கும், இல்லை மில்கி மிஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நான் இது எப்போவுமே ரெகுலராக நான் இந்த மாதிரி பட்டராக வாங்கி தான் நெய் காய்ச்சி வச்சுப்பேன். அண்ட் தென் வீட்டிலையும் பாலாடை எடுத்து வச்சு அதிலேருந்து பட்டர் எடுத்து அதுக்கப்புறம் அதுலேயும் நான் நெய் காய்ச்சி எடுத்து வச்சுப்பேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 5-6 கேஷ்யூ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த ஆனியன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. அது ஆயிலை நல்லா வதங்கட்டும். இந்த சைடு எங்களுக்கு நெய் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா பொங்கி வந்தோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இது நல்லா வதங்கிருச்சு. இதையும் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுருங்க ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா அதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. அப்போ தான் நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இது மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. அந்த கேப்பில் நம்ம பன்னீர் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 kg பன்னீர் எடுத்திருந்தேன். அதனால் இதில் பாதி மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 250 கிராம் இப்போது இதுக்கு செய்ய போகிறேன். இதை நம்ம க்யூபாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சதுனால நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதில் அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கட் பண்ணிங்கன்னா நல்லா அப்படியே
பொடி பொடியாக தூள் தூளாக ஆகிடும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் சுடுதண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி உங்களுக்கு ஓரளவுக்கு ரெடியாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி இதில் ஊற்றிக்கிறேன். ஸோ நமக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் மசாலா வாசலெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதில் நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வாசனை கொடுக்குறது இந்த கஸ்தூரி மேத்தி தான். ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும்னா இது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் மூடி போட்டு ஒரு 3 to 4 minutes விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு பன்னீரெல்லாம் பாயில் ஆகி பன்னீர் பட்டர் மசாலா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதுதான். இதை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலையே இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செய்ய முடியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய சேனலையும் வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு ரெசிபியோட பார்க்கலாம். இதை நான் சப்பாத்தியோட சர்வ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். Till then, bye. Thanks for watching.